அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர். வாங்க டாபிக் உள்ள போகலாம். முதல்ல நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையருடைய சர்க்யூட் டயக்ராம் எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஒரு ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையருடைய சிம்பிள் வரைஞ்சிக்கோங்க. நமக்கு தெரியும் அதில் ரெண்டு இன்புட் டெர்மினல் இருக்குது, இன்வெர்ட்டிங் நான் இன்வெர்ட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இன்புட் டெர்மினல் இருக்குது. V0 அப்படிங்கிறது அவுட்புட். இப்போ நம்ம பார்க்குறது நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர். அதனால் நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் சிக்னல் எங்கே கொடுக்கணும் அப்படின்னா நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் கொடுக்கணும். ஸோ இங்கே உங்களுடைய இன்புட் சிக்னலை கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ இது உங்கள் இன்புட் சிக்னல் VI. சரிங்களா? அதே மாதிரி இன்வெர்ட்டிங் டெர்மினல் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இன்புட் ரெசிஸ்டன்ஸ், ஒரு ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிக்கணும். ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ் RF, இன்புட் ரெசிஸ்டன்ஸ் R1. இது என்ன பண்ணியிருக்கணும்னா கிரவுண்ட் பண்ணணும். நான் இன்வெர்ட்டிங்னா சோர்ஸ், அதாவது இன்புட் சிக்னல் VIயை நான் இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினலில் கொடுத்துடணும். இன்னொரு டெர்மினல் என்ன இருக்கணும்னா கிரவுண்ட் பண்ணியிருக்கணும். இதுதான் நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையருடைய சர்க்யூட் டயக்ராம். இப்போ இதில் ஃபீட்பேக் கரண்ட் இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபீட்பேக் கரண்ட் என்னது IF. அதே மாதிரி நம்ம ஒன்று சொல்லியிருக்கோம், current entering the input terminal is 0. அப்போ இந்த வழியாக எந்த கரண்ட்டுமே உள்ளே என்டர் ஆகாது. ஸோ அப்போ இந்த கரண்ட்லாம் என்னது 0, இந்த கரண்ட்டும் 0. அதே மாதிரி பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் தி இன்புட் டெர்மினல் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் 0வாக இருக்கணும்னா இந்த நோடும் ஒரே பொட்டென்ஷியலில் நமக்கு இருக்கணும். அப்போ இங்கே என்ன பொட்டென்ஷியல் இருக்குது, நமக்கு VI கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால VI பொட்டென்ஷியல் இருக்குது. ஸோ இது VI பொட்டென்ஷியல் இருந்தால் இந்த நோடுமே என்ன பொட்டென்ஷியல் இருக்கணும், VI பொட்டென்ஷியலில் தான் இருக்கணும். அப்போ தான் என்னாகும், நமக்கு VD அதாவது டிஃப்ரென்ஷியல் இன்புட் வோல்டேஜ் 0வாக கிடைக்கும். சரிங்களா? அதேமாதிரி R1ல் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு I1ன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த டைரெக்ஷன் போடுறோம், இது VI பொட்டென்ஷியலில் இருக்குது, இந்த பக்கம் கிரவுண்டு கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ ஹை பொட்டென்ஷியலிருந்து லோ பொட்டென்ஷியல் நோக்கி தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ இது I1. சரிங்களா? இப்போ ஈக்குவேஷன்ஸ் டிரைவ் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, இந்த நோடில் ஃபார் எக்ஸாம்பிள் நோடு ஏன்னு எடுத்துக்கோங்க. ஸோ நோடு ஏல அட் நோடு ஏ ரைட்டிங் தி கரண்ட் ஈக்குவேஷன், ரைட்டிங் கரண்ட் ஈக்குவேஷன்ஸ். ஸோ கரண்ட் ஈக்குவேஷன்ஸ் எழுதுகிறோம். அட்டு நோடு ஏல நம்ம கரண்ட் ஈக்குவேஷன் நோடு ஏக்கு எந்த கரண்ட் என்டர் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ நோடு ஏக்கு என்ன கரண்ட் வருது, ஃபீட்பேக் கரண்ட் IF வருது. அதே மாதிரி இன்புட் டெர்மினல் வழியாக எந்த கரண்ட்டு உள்ளே என்ட்ரு ஆகலை. அப்போ ஃபீட்பேக் கரண்ட் என்ட்ரிங் கரண்ட்டு. லீவிங் கரண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ தி ரெசிஸ்டர் R1, அதாவது I1 தான் லீவிங் கரண்ட். அப்போ கரண்ட் என்டரிங் நோடு ஏ ஈக்குவல் டு கரண்ட் லீவிங் தி நோடு ஏ. அப்போ என்ன கரண்ட் என்டர் ஆகுது, IF என்டர் ஆகுது, I1 லீவிங் தி நோடு. நோ கரண்ட் என்டர்ஸ் தி இன்புட் டெர்மினல். அப்போ IF கரண்ட்டை எப்படி எழுதுனா V0 மைனஸ் VI டிவைடட் பை RFன்னு எழுதிக்கலாம். அப்போ V0 மைனஸ் VI டிவைடட் பை RF தான் IF இஸ் ஈக்குவல் டு எந்த கரண்ட்டு, இந்த கரண்ட்டு. ஸோ அந்த கரண்ட்டுடைய ஈக்குவேஷன் என்ன, VI மைனஸ் இந்த பக்கம் என்ன பொட்டன்ஷியல் இருக்குது, கிரவுண்ட் பொட்டன்ஷியல் இருக்குது. அப்போ VI மைனஸ் 0 டிவைடட் பை R1. சரிங்களா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். V0 மைனஸ் VI அப்படியே இருக்கட்டும் இஸ் ஈக்குவல் டு VI பை R1. இந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய RF ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா என்ன வந்துடும், மல்டிப்ளிகேஷன் வந்துடும். அப்போ RF டிவைடட் பை R1ன்னு சொல்லிட்டு வந்துடும். சரிங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த VIயை ரைட் ஹேண்ட் சைடு நம்ம கொண்டு போகிறோம். ஸோ இங்கே அந்த ஈக்குவேஷன்ஸ் எழுதலாம். V0 இஸ் ஈக்குவல் டு VI ப்ளஸ் VI RF டிவைடட் பை R1 அப்படின்னு கிடைக்கும். இப்போ VIயை காமனாக எடுத்துட்டிங்கன்னா VI 1 ப்ளஸ் RF பை R1. சரிங்களா? இதுதான் அவுட்புட் ஈக்குவேஷன். அப்போ அவுட்புட் ஆஃப் நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர் இஸ் ஈக்குவல் டு இன்புட் வோல்டேஜ் மல்டிப்ளைடு பை தி கெயின் வேல்யூ. ஸோ கெயின் ஆஃப் தி நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர் V0 டிவைடட் பை VI இஸ் ஈக்குவல் டு 1 plus RF by R1. இதுதான் gain of the non-inverting amplifier.
ஸோ அப்போ வாட் இஸ் தி அவுட்புட்டு கெயின் வேல்யூ மல்டிப்ளைடு வித் தி கிவன் இன்புட் வோல்டேஜ் விஐ. சரிங்களா, இதுதான் நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர். ஸோ இங்கே அவுட்புட்டை பாருங்கள், ஏதாச்சும் சைன் சேஞ்ச் இருக்கா? கிடையாது. ஏன் சைன் சேஞ்ச் கிடையாது? நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர். அப்போ இன்புட்டில் என்ன கொடுத்தாலும் அது அவுட்புட்டில் இன்வெர்ட் ஆகாமல் கிடைக்கும். அதனால தான் இதுக்கு பேர் நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர். அதனால தான் இந்த அவுட்புட்டில் எந்த வித சைன் சேஞ்சஸுமே வரல. ஆனால் நம்ம இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர் பார்க்கும்போது என்ன கிடைச்சது நமக்கு? V0 is equal to minus RF divided by R1 into VIன்னு கிடைச்சது. அந்த மைனஸ் வந்து எதை இண்டிகேட் பண்ணுது? இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையருங்கிறதுனால அதை இண்டிகேட் பண்ணுது. இது நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர்னால அவுட்புட்டில் நமக்கு எந்த வித நெகட்டிவ் சைனும் வரல. கெயின் வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1 + RF by R1ன்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இதுதான் நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையருடைய டெரிவேஷன். சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். இன்புட் ரெசிஸ்டன்ஸ், ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிக்கணும். நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர் அப்படிங்கிறதுனால இன்புட் வோல்டேஜ் விஐயை நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் கொடுக்கணும், அவ்வளோதான். ஸோ இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர் சர்க்யூட் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சர்க்யூட்டுக்கும் இப்போ நம்ம பார்க்குற சர்க்யூட்டுக்கும் என்ன ஒரே டிஃப்ரென்ஸ்னால் இந்த விஐ வந்து இங்கே கனெக்ட் ஆகிருக்கும், இந்த டெர்மினல் வந்து கிரவுண்ட் ஆகியிருக்கும். இவ்வளோ தான் பேசிக் டிஃப்ரென்ஸ். ஸோ ரெண்டுக்குமே சர்க்யூட் டயக்ராம் கிட்டத்தட்ட சிமிலர் தான். ஆனால் இன்புட் வோல்டேஜ் விஐயை நம்ம எங்கே கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ இதுதான் வந்து நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையருடைய சர்க்யூட் டயக்ராம், அதுக்கான கெயின் டெரிவேஷன் அண்ட் அவுட்புட் வோல்டேஜ் டெரிவேஷன். தேங்க்யூ வெரி மச். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.